அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டு 3 வகைப்படும். என்னடா 3 வகைப்படும்னா கேட்காதீங்க. அந்த 3 வகை நான் என்னென்னு சொல்கிறேன். அதாவது அரியா முட்டு, ஆசை முட்டு, அதிரடி முட்டு. அரியா முட்டு அப்படின்னா அவங்க முட்டு கொடுக்குறோன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க இவங்க நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க நமக்கு நல்லது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்களால இந்த சமூகத்துக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறியாமல் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லது பண்ண மாட்டாங்க. அடுத்து ஆசை முட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டு கொடுக்குறோம், அது நமக்கு தெரியும், இது வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம அவங்களுக்கு முட்டு கொடுக்குறோன்னு வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு ஜிங்சாங்கு, நம்ம ஒரு ஜால்ரா அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க. அது ஆசை முட்டு. அதன் மூலமாக அவங்க பணம் பதவி ஏதாவது அடைவாங்க. அடுத்த முட்டு தான் அதிரடி முட்டு. நான் முட்டு தான் ஏன் கொடுக்குறேன், நான் அப்படி தான் ஏன் முட்டு கொடுப்பேன், நான் சொம்பு இல்லை அண்டா சைஸில் நான் முட்டு கொடுப்பேங்க, அது யாரும் கேட்கக்கூடாது. அதுக்கு இவங்களுக்கு எந்த சைஸில் இவங்க முட்டு கொடுக்குறாங்களோ அந்த சைஸில் இவங்களுக்கு பயன் கிடைக்கும். ஏன் திடீர்னு இப்போ முட்டு பற்றி சொல்கிறேன், ஏன் திடீர்னு முட்டு பற்றி இவ்வளோ பெரிய டாபிக் எடுத்து நம்ம பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம முட்டை பற்றி பேச போகிறது இல்லை. முட்டு கொடுக்குறதுக்குன்னே பல குரூப் இருக்காங்க. அதில் ஒரு குரூப் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எங்கள் அண்ணன் கல்தோசை தான் பிடிக்கும், அது வேற. சாட்டை ரோஸ்ட், அதாவது சாட்டை அவர்களை ரோஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பல தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. பல விஷயங்கள் அவங்க ஆதாரப்பூர்வமாக நியூஸ் கட்டிங்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் அப்பயே செஞ்சுட்டோம், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அதில் பல தகவல்களை சொல்லியிருந்தாங்க. நம்ம சாட்டை ரோஸ்ட் போட்டாங்க, நம்ம பதிலுக்கு எதாவது நம்ம சொல்லணும்ல, இதெல்லாம் இல்லைப்பா இதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து ஒரு மறுப்பு கொடுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த காணொலி. அப்படி ரோஸ்ட் போட்டது யார், அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாக பார்த்துருவோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். முதல்ல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 நாட்களா நாம் தமிழர் கட்சியினர் ஏதாவது லைப்ரரி பக்கம் போயிருக்கீங்களா? தமிழ் தேசியவாதிகளுக்கு புத்தகம்னா என்னன்னு தெரியுமா? புத்தகத்தோட வாசனையாவது முகந்து பார்த்துருக்கீங்களா? அப்பதானே உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அறிவு ஜீவிகள், அறிவு நாணயங்கள் பல பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. பல தரப்புல இங்க இருந்து பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இணையதளம் முழுக்க இதுதான் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினருக்கும் லைப்ரரிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவங்க படிச்சா தானே அவங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினருக்கும் லைப்ரரிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் கிடைக்கின்ற மேடைகள் எல்லாமே புத்தகங்களை படிங்க, இந்தந்த புத்தகங்களை படிங்கன்னு சொல்லி பல வீடியோக்களில் பேசியிருக்காரு. ஒரு சில வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஹெம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குள்ள 42 பக்கம் தான், ரொம்ப சின்ன புத்தகம், அது கட்டாயம் படிக்கணும். தமிழன் ஏன் அடிமையானான்? ஐயா காப்பா அரவாணன் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படி. யாரு அரசேந்திரன், யார் அவங்க அப்பே அருண்மொழி, யார் கரிகால் சோழன், யார் புலித்தேவன், யார் மருதிருவர், யார் வேலுநாச்சியார், யார் தீரன் சின்னமலை, தேடி படி. இப்போ ஐயா மாசோ விக்டர் எழுதியிருக்கிற 26 புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். நாங்களும் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களாம் அதெல்லாம் படிக்கலாம். இறையன்புன்னு ஒரு ஆகப்பெரும் எழுத்தாளர் இருக்கிறார். போர்த்தொழில் பழகு, 10,000 மைல் பயணம், வைய தலைமைகள், உலகை உலுக்கிய வாசகங்கள், ராமகிருஷ்ணனுடைய உருவசி, அவருடைய உணவு யுத்தம், இதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலே தமிழர்கள் திருக்குறள் படிக்கணும். அன்பா நான் வேண்டது, எங்கள் அப்பா நம்மாழ்வார் எழுதின எல்லா புத்தகங்களையும் என் பிள்ளைய படிக்கணும். இப்போ கூட நான் பாமையன் ஐயா எழுதின புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய நீர் எழுத்து என்ற புத்தகம் இருக்குது. என் தம்பிகள் என் தங்கையெல்லாம் வாங்கி படிக்கணும். அதே நக்கீரன் ஐயா எழுதின காடோடி படிக்கணும், மறைநீர் வெர்ச்சுவல் வாட்ரு படிக்கணும். தமிழ் இளம் தலைமுறையினர் புரட்சி பாவலர் பாக்கலை அதிகம் படிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்தினார் பாக்கலை அதிகம் படிக்கணும். இதெல்லாம் தான் என்னையை உருவாக்குச்சு. எல்லா அறிவும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீமான் அவர்கள் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்களை இந்தந்த புத்தகங்கள்லாம் படிங்கன்னு சொல்லி தமிழகத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்தந்த புத்தகங்கள்லாம் படிங்கன்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இதுவரை கொடுத்துருந்தாங்கன்னா பாராட்டுக்குரியர். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் தொடர்ந்து கிடைக்கின்ற மேடையெல்லாம் இப்படி பேசி கொண்டு இருக்கிறார்.
இன்னொரு பக்கம் வந்து லைப்ரரி பற்றி வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சாட்டையில் வந்து லைப்ரரி பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம். லைப்ரரியோட நிலை என்ன, ஊரக பகுதியில் இருக்கிற லைப்ரரிலாம் எப்படி எப்படி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான காணொலி வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலி கிளிப்பை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கயத்தூர் கிராமத்தில் கூடிய நூலகம். இந்த நூலகத்தை பாருங்க. இந்த நூலகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் திருப்பால பந்தல் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த நூலகம். இந்த நூலக கட்டடம் நல்லா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த கட்டணம் திறக்கப்பட்டு குறைந்தபட்சம் 8 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி மாவட்டம் திருவரங்கம் மணிகண்டம் ஒன்றியம் தெற்கு பாகனூர் கிராமத்தை சார்ந்த இந்த நூலகம் திறந்து 8 வருஷம் ஆச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமய வட்டம் கல்லூர் ஊராட்சியில் சுதந்திரபுரம். ஆனால் அந்த நூலகத்துக்கு எவ்வளோ சுதந்திரபுரம்னு பேர் வச்சனால தான் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கு நூலகம். இந்த நூலகம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி வள்ளிப்பட்டு ஊராட்சி. திறந்தவெளி பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திறந்தவெளி நூலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 24 மணி நேரம் இந்த நூலகம் திறந்தே இருக்கும். ஏன்னா நூலே கிடையாது. இது பழைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டம் சிவராமப்பேட்டை. பாலடைஞ்ச பங்களான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நூலகத்தை பாருங்க. இந்த நூலகம் கும்பகோணம் தாலுகாவில் கூடிய திருப்புரம்பியம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த ஒரு நூலகம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளம் ஒன்றியம் மாஞ்சன் விடுதி கிராமத்தை சார்ந்த நூலகம். இது கடந்த 2 வருஷமா இந்த நூலகம் ரேஷன் கடையாக செயல்பட்டு இருக்கு. இது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மாவட்டம் வேப்பலாம்புரம் கிராமத்தை சார்ந்த சுண்டவளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கூடிய நூலகம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாமூர் ஊராட்சியில் அருங்குன்றம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த நூலகம். இந்த நூலகம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டம் ஒன்றியக்கூடிய கரடியல்லி ஊராட்சி சேர்ந்த பெரிய வேடனூர் கிராமத்தை சார்ந்த நூலகமாக இருந்த மினி கிளினிக்காக இருக்கிற ஒண்ணுமே இல்லாத கட்டடம். இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கூடிய வாணியம்பட்டி குடியூர்ணி கிராமத்தில் கூடிய நூலக கட்டடம். ஏன் நூலக கட்டணம்னா வெறும் கட்டணம் மட்டும் தான் இருக்கு, உள்ள நூலும் இல்ல நூலகமும் இல்ல. இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியை சேர்ந்த சிவந்திபுரம் கஸ்பா சிவந்திபுரத்தை சார்ந்த நூலகம். இந்த நூலகம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நூலகமே திறந்திருக்காங்க. ஒரு 6 மாதம் செயல்பட்டு இருக்கு. இப்ப திறந்து 6 வருஷம் ஆச்சு. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது போல நூலகம் இல்லை என்றால் அந்த ஊருக்கே அசிங்கம். ஒரு நூலகம் என்பது பல தலைமுறைக்கான அடுத்த தலைமுறைக்கான ஆசிரியர்களை உருவாக்கும், ஒரு கலெக்டரை உருவாக்கும், ஒரு IAS IPS அதிகாரி உருவாக்கும். ஏன் அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானியை கூட ஒரு நூலகத்தால் உருவாக்க முடியும். பார்த்தீங்களா, இவ்வளோ விவகாரம் இருக்குது. லைப்ரரியில் வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே இவங்க கடந்துருவாங்க. அந்த காணொலியில் அண்ணன் அவர்கள் வந்து அது குறித்தும் பேசியிருந்தார். ஆனால் இவங்களுக்கு எது தேவை, எதை வந்து இவங்க வந்து விவாத பொருளாக்கலாம், எதெல்லாம் பிரச்சனையாக்கி இவங்க வந்து டீமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எடுத்துக்கிட்டு அதை தான் பேசினாங்க. நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டு லைப்ரரிக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்ட்ரலைஸ்டு லைப்ரரிக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரீஜனல் லைப்ரரிக்கு, அதே மாதிரி டிவிஷனல் லைப்ரரிக்கு, அதே மாதிரி ரிமோட் வில்லேஜில் இருக்கிற லைப்ரரிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில் அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. ஆனா அது குறித்து எந்த ஒரு விவாத பொருளும் ஆக்காம இதை பத்தி பேசுறது. எத்தனையோ ரிமோட் வில்லேஜ்ல இன்னும் பல லைப்ரரிகள் வந்து திறக்கப்படாம ஆண்டு கணக்கா வந்து மூடி இருக்கு. நம்ம சென்ற காணொலி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட காணொலியே 10 ஆண்டு காலமா ஒரு லைப்ரரி திறக்கப்படலன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்தவர்களே நமக்கு வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நம்ம வந்து இதெல்லாம் கேட்கும்போது இல்ல நீங்க வந்து அதை பேசிட்டீங்க, நீங்க வந்து அப்படி விமர்சனம் வச்சுட்டீங்க, நீங்க அதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அப்படியே நம்மளை வந்து அப்படியே மாத்தி திசை திருப்பி கொண்டு போயிடுவாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றவங்க தான் ஃபேக்ட் செக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன இல்லை எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்துது. அதுதான் இந்த ஃபேக்ட் செக்கர் குரூப் யூட்டன். அவங்கள பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பல விமர்சனங்கள் வந்து வச்சுருந்தாங்க, பல ஆதாரப்பூர்வ தகவல் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த லைப்ரரி விவகாரம். லைப்ரரியில் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் அது குறித்து எதாவது ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி பார்ப்போம். 10 ஆண்டு காலமாக வந்து ஒரு லைப்ரரி வந்து பூட்டப்பட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குல்ல, அதை ஃபேக்ட் செக் பண்ணி அவங்க போடணும். ஏன்னா இது வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காணொலி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஊர்கள் அந்த மாதிரி தான் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் நூலகத்துறையில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது குறித்து எங்கேயாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே பேச மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச பதிப்பகத்தார்கள்ட்டெல்லாம் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, லைப்ரரிக்கு முன்னாடி மாதிரி இப்போ வந்து புத்தகங்களை வந்து வாங்குறது இவங்க கிடையாது. முன்னாடி வந்து செலக்டிவாக இந்தந்த புத்தகங்களை வாங்கலாம், இந்தந்த புத்தகங்கள் வந்து பொதுமக்களுக்கு போனால் பயனடையும் சொல்லி அரசு தரப்புலேருந்து அந்த புத்தகங்கள்லாம் வாங்குவாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே கிடையாது. அவங்க இப்போ எப்படி புத்தகம் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னிமாரா நூலகத்தில் எப்பயுமே புக் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துல போய் பதிப்பகத்தார் வந்து வெளியிட்டு 2 புத்தகங்கள் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. அதன் பின்பு அதை படித்து அரசு தரப்புலேருந்து இந்த புத்தகங்களை வந்து லைப்ரரிக்கு வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த புத்தகங்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி வாங்குறது கிடையாது. இப்போ வந்து செலக்டிவாக இந்தந்த புத்தகங்கள்லாம் வாங்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடே கிடையாது. எந்த புத்தகம் வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய பதிப்பகங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்பில் இருக்கிற பதிப்பகங்களுடைய புத்தகங்களை மட்டும்தான்
வாங்குறாங்க, அவங்க வந்து பெரிய பிக் ஆர்டர் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக வந்து பல கோடிகள் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. எந்த ஒரு பதிப்பை வந்து முன்னாடியே காசு வாங்காமல் ஒரு 5000 புத்தகங்கள் கொடுக்குறாங்க, 5000 லைப்ரரிகளுக்கு புத்தகம் போய் சேருது. அதன் பின்பு ஓராண்டு கழித்து அந்த பணம் வந்து திரும்ப வந்து பதிப்பகத்தார்கிட்ட வந்து கொடுக்கப்படுது. அதன் மூலமாக சிறிய சிறிய பதிப்பகங்கள் வந்து நல்ல நல்ல புத்தகங்கள் வைத்திருந்தாலும் அவங்க வந்து லைப்ரரி பக்கமே போக முடியல அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி யூட்டன் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது நாங்கள் பதிப்பகத்தாரிடம் பேசி பெற்ற தகவல் தான். இப்படி லைப்ரரி பற்றி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க நினைவு சின்னம் ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு 9 கோடியில் வந்து அவருடைய மாளிகையை புதுப்பிக்கிறதுக்கான ஒப்புதலை அரசு கொடுத்துருக்கு. மருது பாண்டியர்களுக்கோ, ரெட்டைமலை சீனிவாசனுக்கோ, அயோத்திதாச பண்டிதருக்கோ, ஏன் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஏன் செய்யலை, ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு ஏன் உடனடியாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதற்கு பல ஆதாரங்களை வந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சென்ற ஆண்டே மருதுபாண்டி அவர்களுடைய சங்கரபதி கோட்டையை புதுப்பிக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டோம். நாங்கள் சென்ற ஆண்டே 2023ஆம் ஆண்டே வந்து நாங்கள் வந்து கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர்களுக்கு மெமோரியல் கட்டுறதுக்கு நாங்கள் அரசாணை கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த ஆண்டு இப்போ வந்து மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஒரு உண்மையை படித்தேன், நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அயோத்திதாச பண்டிதர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மூக்கையா தேவர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மருதுபாண்டியர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற தலைவர்களில் பெரும்பாலும் இவர்கள் வந்து இப்போ மணிமண்டபம் கேட்டதுக்கு உத்தரவு கொடுத்துருக்க பல தலைவர்கள் வந்து கடந்த வருடம் தான் உயிரிழந்து போயிருக்காங்க. இது நமக்கு தெரியலை. கடந்த வருடம் தான் அவங்க உயிரிழந்ததுனால அதுக்கு அடுத்த வருடம் 2023 உயிரிழந்தவர்களுக்கு 2024 மணிமண்டபம் கட்டுறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உயிரிழந்த மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு 2025 ஏப்ரலில் அரசு அனுமதி கொடுத்துருக்கு. 6 மாதத்துக்குள்ள அரசு அனுமதி கொடுத்துருச்சுங்க, நீங்க எப்படிங்க இதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொங்கியிருக்காங்க அந்த வீடியோவில். எப்போ இறந்தார்கள், எப்போ வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? இதை வந்து ஓட்டுக்காண்டி செய்கிறாங்க. இது வந்து அரசு, திமுக அரசு வந்து நாடகம் ஆடுகிறது. மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு இப்பெல்லாம் நாடகம் போடுறாங்கன்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து நன்மைக்கு செஞ்சால் அது வந்து உங்களுக்கு ஓட்டு மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. சோகம்தான். அடுத்ததாக பார்த்தீங்களா, ராணி மங்கம்மாள் அவர்களுடைய கோட்டைக்கு வந்து 9 கோடி வந்து செலவு பண்ணிட்டாங்க. இது வந்து திராவிட பாசம் சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள ராணி மங்கம்மாள் அவர்களுடைய நினைவு சின்னத்தை புதுப்பிக்கிறதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டேட்டா சொல்லுது. அதே மாதிரி மதுரையில் பல ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்த பாண்டியர்களுடைய மீன் சின்னம் கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு. மதுரை ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்களுடைய மீன் சின்னம் வெண்கலத்திலான சின்னம் வந்து ரயில்வே பணிகளுக்காண்டி, ரயில்வே நிலைய புதுப்பித்தலுக்காண்டி அதை வந்து நீக்கியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பணியெல்லாம் முடிஞ்சு ஓராண்டு காலத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் அந்த சின்னம் வந்து திரும்ப அந்த இடத்துல ரீப்ளேஸ் செய்யப்படலை. இதை நம்ம கேட்டோம்னா, பாண்டியர்களோட சின்னம் எங்க? பாண்டியர்களோட தலைநகரம் தானே மதுரை, அங்கே வந்து அவர்களுடைய சின்னம் என்ன? தமிழ் மூதாதையர்களோட சின்னம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பாருங்க இவங்க வந்து இல்லாதெல்லாம் பேசுறாங்க, அப்படின்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உண்மையிலேயே ஆதாரம் இருக்குது. பாண்டியர்களுடைய மீன் சின்னம் ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி இருந்தது, அகற்றப்பட்டது. இன்று வரை அது வந்து வேற எங்கேயுமே வைக்கப்படலை. இது வந்து கோர்ட்ல வழக்காகவும் சென்று இப்போ வந்து நீதிபதி அவர்களே அந்த சின்னத்தை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த சின்னம் 2 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் வந்து அது வந்து திரும்ப நிறுவப்படலை. இது வந்து மதுரையில் நடக்குது. அடுத்து அப்படியே வந்து திருச்சிக்கு நகர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து எத்தனையோ மன்னர்கள் வந்து, எத்தனையோ அரசுகள் வந்து தன்னுடைய தலைநகரங்களை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. திருச்சியில் சோழ பேரரசு தன்னுடைய தலைநகரமாக தொண்டியை வச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் துறையூரை வச்சிருந்திருக்காங்க. முசிறி முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக சங்க இலக்கியங்கள் வந்து போற்றி பாடுது. அந்த நகரத்தில் சோழர்களுக்கான குறியீடு என்ன இருக்குது? இல்லை முத்திரையர் அரசாங்கம் ஆட்சி பண்ணியிருக்கு, அவங்களோட சிலைகள் இருக்கு, அவங்களுக்கான பெரிதாக நீங்கள் படுத்தி என்ன வச்சிருக்கீங்க? ஆனால் இது வரைக்கும் யாருமே, 2 அரசுகளும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஏன் சோழர்களுடைய அரசு எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து அங்கே ஆண்டிருக்காங்க திருச்சியில் வச்சு, அவங்களோட ஒரு சிலை கூட இல்லையே. இல்லை அவங்கள வச்சு சோழ அரண்மனை, இல்லை சோழர்களுக்கான ஒரு மணிமண்டபம், சோழர்களுக்கான ஒரு நினைவிடம், இல்லை சோழர்களுக்கான ஒரு நினைவு ஸ்தூபி ஏதாவது ஒன்று திருச்சியில் இருக்குதா? திருச்சி தமிழ்நாட்டோட மைய பகுதி தானே, அங்கே ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பினோம்னா, இதுக்கு ஏதாவது ஃபேக்ட் செக் பண்ணி ஏதாவது ஒரு ஆதாரத்தை எங்கே இருந்தாலும் உருட்டிட்டு வந்து உருட்டுவாங்க. ஆனால் நம்ம கேட்கறதுக்கான பதில் வருமா வராதான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து 50 கோடியில் வந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடம் வந்து புதிதாக கட்டப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் கெட்டும்போது எம்ஜிஆரோடைய நினைவிடமும் வந்து புதுப்பிக்கப்பட்டது. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உயிரிழந்ததுக்கப்புறம் அவருடைய நினைவு சின்னம் வந்து கெட்டுறாங்க, நினைவிடம் வந்து அமைக்கிறாங்க. அதனோடு சேர்ந்து அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இரண்டும் சேர்ந்து 39 கோடி ரூபாயில் வந்து இந்த வேலைகள் நடந்திருக்கு. அங்கே ஒரு 50 கோடி, இங்கே ஒரு 40 கோடி கிட்ட வேலைகள் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய அப்பாக்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள், எல்லாருடைய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்யலாம்.
அதே மாதிரி மற்ற தலைவர்களுக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. காமராஜர் அவர்களுடைய நினைவிடத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. புதுப்பிக்கும் போது அங்கே செலவான தொகை வந்து 25 லட்சம் தான். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடத்தையும் அண்ணா அவர்கள் நினைவிடத்தையும் ஏற்கனவே ஒரு முறை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அங்கே நடந்த செலவு வந்து 9 கோடி ரூபாய். இது யாருடைய காசு? இது யாருக்கான காசு? நீங்கள் அங்கே செய்கிற அளவுக்கு இங்கேயும் செய்யணும்ல, இங்கே செய்கிற அளவுக்கு அங்கேயும் செய்யணும்ல, இல்லை இங்கே 25 லட்சத்துக்கு செஞ்சீங்கன்னா அங்கே 25 லட்சத்துக்கு செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. இன்னும் இப்படியே பல பேரோட நினைவு சின்னங்கள் வந்து புதுப்பிக்கப்படாமல் இருக்குது. பல அரசுகளுடைய அரண்மனை வந்து இன்னும் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியே இல்லாமல் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் யாருன்னு நமக்கு தெரியும். ராஜராஜ சோழன் தெற்காசியா முழுமையாண்ட ஒரு மன்னர். அவருடைய நினைவிடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடையாளூர் பக்கத்தில் ஒரு இடத்துல நினைவிடம் இருப்பதாக அங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுகிறது. பல பேர் ராஜராஜ சோழனோட சதய விழா அன்று அங்கே தான் போய் மரியாதை செலுத்திட்டு வராங்க. அந்த நினைவிடம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஊர் மக்கள் வந்து அதை எப்படி எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும்போது நம்ம தான் செஞ்சோங்க, அரசுகிட்ட இதை பற்றி கோரிக்கை வச்சோம், அவங்க இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் தஞ்சாவூர் கோயில் பக்கத்தில் ராஜராஜ சோழனுக்கு வந்து சிலை வைத்திருக்கும், அங்கே ராஜராஜ சோழனுக்கான நினைவு பூங்கா வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. நினைவு பூங்கா வச்சுருக்கீங்க, ஆனால் அவரோட நினைவிடம் எங்கே இருக்குது? நினைவிடம் எங்கே இருக்குது? மக்கள் எதை நம்புகிறாங்க? இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறாங்களே, அவங்கள வச்சு ஒரு ஆய்வு நடத்தி ராஜராஜ சோழன் வந்து இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காரு, இங்கே அவரோட நினைவிடம் இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு பள்ளிப்படை எட்டலாம்ல, இல்லை அங்கே ஒரு மணிமண்டபம் கட்டலாம், இல்லை அங்கே ஒரு ராஜராஜ சோழன் உலகம், இல்லை சோழர்களுடைய உலகம் சொல்லி அங்கே ஒன்று ஆரம்பித்து சோழர்கள் வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன சோழர்கள் பற்றி வரலாற்று தரவுகள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்னென்ன கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மியூசியம் போன்ற அங்கே ஒரு அமைப்பை ரெடி பண்ணி அங்கே வைக்கலாம்ல, அதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 1974ஆம் ஆண்டே மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அரண்மனை வந்து புதுப்பிச்சிருக்காரு. எப்போ? 1974ஆம் ஆண்டு. 1974ஆம் ஆண்டே வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி திராவிடர்கள் படித்து விட்டார்கள். ஆனால் 2025 வரைக்கும் இன்னும் ராஜராஜ சோழன் பற்றி படிக்கலை. இப்போ தெரியுதா யார் லைப்ரரி பக்கம் போயிருக்கா, யார் லைப்ரரி பக்கம் போகலன்ட்டு? அங்கே செய்கிறத இங்கே செய்யுங்க அப்படிங்கிறத அவங்களோட கோரிக்கை. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு இன வெறி இருக்குதுங்க, இப்படிலாம் கேட்டோம்னா இப்படிலாம் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நியாயத்தை கேட்டோம்னா ஒரு நியாயமான பதிலை சொல்லணும், அதை விட்டு எதாவது சமாளிக்கிறதுக்கு எதையாவது தூக்கிட்டு வருவாங்க. ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இது ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இங்கே வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உருட்டுனாலும் உருட்டுவாங்க. ஏஎஸ்ஐயோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு தளத்திலையும் மாநில அரசு வந்து தங்களுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து பராமரிப்பு பணிகளை செய்யலாம் அப்படிங்கிற அனுமதியை வந்து ஏஎஸ்ஐ வந்து கொடுத்துருக்கு. அது பல பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை வச்சு உருட்டணும்னு நினைக்காதீங்க. ராஜராஜ சோழனுடைய அவருக்கும் ஒன்றும் பண்ணலாம். ராஜராஜ சோழனுடைய பையன் பள்ளிப்படையை வந்து சரியாக பராமரிப்பு பணி செய்யலை. எத்தனையோ பள்ளிப்படைகள் எத்தனையோ கல்வெட்டுகள் வந்து இன்னும் மைசூருடைய பேலஸ்குள்ளே இருக்குது. மைசூர் அரண்மனையில் எத்தனையோ வந்து கல்வெட்டுகள் வந்து சிதிலமடைந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை மீட்டு வர்றதுக்கு என்னைக்காவது ஒரு நடவடிக்கையை இங்கே இருந்த 2 அரசுகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? வரலாற்று ஆய்வு நாங்கள் பண்ணுறோம், வரலாற்றை வந்து புதுப்பிக்கிறோம், இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கியிருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்தியாவுடைய வரலாறு எழுத போகிறோம்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்ல, இதை மீட்டெடுக்க எத்தனையோ நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு வந்து வரலாற்று எழுதியாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தில் கேட்குறாங்க. அதை மீட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு கேட்டால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை, நாங்கள் இங்கேருந்து கடிதம் அனுப்பியிருக்கோம், அங்கேருந்து சரியான பதில் வரலன்னு சொல்லுவாங்க. மைசூர் இங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டோட ஆர்கியாலஜி இருக்குது, தமிழ்நாட்டோட ஆர்கியாலஜி சர்வே இருக்குது, அவங்க ஏஎஸ்ஐ கூட பேசி அந்த கல்வெட்டுகளை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே எத்தனையோ மியூசியம் இருக்குது, இதில் புதிதாக ஒன்று கட்டி இங்கே வச்சு பராமரிக்கலாம். ஏன் செய்ய முடியல? செய்கிறதுக்கு தேவை கிடையாது இவங்களுக்கு. அப்படியே வீடியோலாம் பார்த்துட்டு வந்தோம்னா கடைசியில் வந்து ப்ரோ வந்து ரொம்ப பொங்கியிருந்தார், கொந்தளிச்சு போயிருந்தார். எனக்கே பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆனிச்சு. என்ன கேட்டிருந்தாரு தெரியுமா? நீட்டுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திமுக அரசு நடத்துது. திமுக அரசு நீங்கள் பார்க்காதீங்க, தமிழ்நாடு அரசு நடத்துதுங்க. தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் நலன்காண்டி நடத்துது. பாஜக தவிர்த்துறாங்க, நாம் தமிழர் தவிர்க்கிறீங்க, ஆனால் அதிமுக கூட வருதுங்க அந்த இதுக்கு. ஆனால் நீங்கள் வரமாட்டேங்கிங்க, உங்களுக்கு அக்கறை கிடையாது, நீங்கள் வந்து போலி வேடம் போகிறீங்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருந்தார், இவங்க நடத்துகிற நீட் தேர்வு இதெல்லாம் வந்து சும்மா நாடகம், இதை எப்படி நீங்கள் நாடகம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரோ வந்து கேள்வி கேட்டிருந்தார். எப்படி நாடகம்னா, ஏற்கனவே பல முறைகள் வந்து இந்த நீட் தேர்வுக்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, அங்கே அனுப்பியிருக்கீங்க, அவங்க அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கணும்ல, பார்க்கல. ராசா அவர்கள் வந்து ஒரு காணொலி வந்து பேசியிருந்தாரு அதிமுக ஆட்சியின் போது. என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்லை. அதிமுக ஆட்சியில் அவங்க வந்து நீட் மசோதாக்காண்டி தீர்மானம் நிறைவேற்றினா அது வந்து அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி ராசா அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இப்போ வந்து இதை பேசினா கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க.
இப்படி தொடர்ந்து பல இடங்கள்ல நீட் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து நீட் ரகசியத்தை வெளியிட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய டெப்டி சிஎம் அவர் வந்து சொல்லியிருந்தார்ல, அவர்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புனீங்களா? ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்வு வச்சிருப்பீங்களா, எல்லா பிரச்சனைக்கும் திட்டம் வச்சிருப்பீங்களா, எல்லா பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து திட்டங்கள் தீர்வுகள் இருக்குங்களா? நீட் தேர்வுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. சொன்னார் ஒருத்தர், நீட் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த நீட் ரகசியத்தை ரத்து பண்ணிடுவோம்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அவர் செய்யலை. அவரை பார்த்து ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அந்த யூட்டன் பார்த்தீங்கன்னா 0 தான். இது வரைக்கும் அவங்க ஃபேக்ட் செக் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக வந்துட்டா இது வந்து போலி, இது வந்து ஓல்டு வீடியோஸ். அந்த ஓல்டு வீடியோஸ் போலி வீடியோ இருந்தாலும் திமுக அரசுக்கு எதிராக என்னென்ன நடக்குதோ, தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன எதிராக நடக்குதோ அதை மட்டும்தான் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. இணையதளம் முழுக்க வந்து ஆபாசமாக சித்தரித்து திமுக சேர்ந்த பல பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடந்த 2 நாட்களாக வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு. பல பெண்களுடைய புகைப்படங்கள் ஆபாசமாக சித்தரித்து இணையதளம் முழுக்க பல நபர்கள் எழுதுறாங்கல்ல, அவங்க இதெல்லாம் போலின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி என்னைக்காவது வந்து போட்டிருக்கீங்களா? சமீபத்தில் 2 நாட்களாக ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்களுடைய புகைப்படத்தை வந்து மார்பிங் செஞ்சு ஒரு ஐடியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து பல பேர் கண்டனம் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களே அதுக்கு ரீப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபேக்ட் செக் குரூப் வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போலி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயலுமே செய்யலை. இணையதளத்தில் ஆபாசமான புகைப்படங்களை சித்தரித்தாலும் அது தவறு தானே, அதை நீங்கள் சரியா தவறான்னு பார்த்து சொல்லணும்ல. இது வரைக்கும் ஏதாவது பார்த்து சொல்லியிருக்கீங்களா? இவங்க வந்து படிக்கவே மாட்டேங்காங்க, இவங்களுக்கு வந்து புத்தகத்தோட வாடைனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. பல புத்தகங்களை படித்து தமிழ் தேசியவாதிகள் வந்து பெரியார் குறித்து பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பதில் திராவிடம் சார்பில் யாராவது பதில் சொல்லியிருக்கீங்களா? இந்தந்த கேள்விகள் இந்தந்த புத்தகங்களில் இத்தனாவது பக்கத்தில் இந்த இதழில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறாங்களே, யாராவது பதில் சொல்லியிருக்கீங்களா? அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு வரட்டாமாமே அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. அவங்க வந்து புத்தகத்தோட வாடையே உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சேனலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து பெரியார் திடலில் போய் இந்துத்துவாவில் கரைந்த திமுக அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து திராவிட கழகம் வந்து அச்சடிச்சிருக்குங்க, அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்தகத்தை கொடுங்க பார்த்துட்டு போகிறோன்னு இருக்காங்க. அங்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பெரியார் திடலில் கடல்லே இல்லை, புத்தகம் வந்து பெரியார் திடல்லே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு புத்தகம் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷங்கள் கேட்டோம்னா நாங்கள் அந்த புத்தகத்தை அச்சடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த புத்தகம் கிடச்சிருச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த புத்தகம் வந்து இப்போ வந்து பெரியார் திடலில் இல்லையா? இதை வந்து நம்ம நம்பணுமா? இது என்னைக்காவது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்கள். பெரியார் திடலில் அந்த புத்தகம் இருக்குதா, இல்லை இந்துத்துவாவில் கரைந்த திமுக அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியாயிருக்கா வெளியாகவில்லையா, யார் எழுதுனாங்கிற முதற்கொண்டு நம்மள்ட்ட ஆதாரம் இருக்குது. முடிஞ்சால் அதை ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லணும், சொல்லுவீங்கன்னு நம்புகிறோம். இறுதியாங்க, எவ்வளோ ஃபேக்ட் செக் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் குறித்து இது வந்து ஓல்டு, இது மார்ஃபிங்கு, மிஸ்லீடிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக்ட் செக் பண்ணி யூட்டன் அவர்கள் வந்து வெளியிடுறீங்க. அதாவது யூட்டன் யூடியூப் சேனல் வந்து வெளியிடுறீங்க. ஒரு சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கோ, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மையா, இதை யார் சொன்னா அப்படிங்கிற ஆதாரம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய திருமணம் முதலில் பொருந்தாத திருமணம்னு விமர்சனம் பண்ணது அறிஞர் அண்ணா. இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் மணியம்மை அவர்கள் அப்பா என்று தான் கூறி வந்துள்ளார் அப்படின்னு சொல்லி அண்ணா இதையும் சொல்லியிருக்காரு. இதை முடிஞ்சால் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து காமராஜரை மிக இழிவாக சித்தரித்து ஒரு திருநங்கை போல சித்தரித்து முரசொலியில் வந்து ஒரு தலையங்கமே வெளியிட்டிருக்காங்க, கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பார்த்து சொல்லணும். ஃபேக்ட் செக் பண்ணி நிச்சயமாக நீங்கள் சொல்லி ஆகணுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் சாதிய மோதல்களே கிடையாது, ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாதிய மோதல் கிடையாது, குறிப்பாக திருநெல்வேலியில் சாதிய மோதலே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையா, சாதிய மோதல்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்குதா இல்லையா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான சாதிய கொலைகள் நடக்குது, அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ரெண்டையும் ஒப்பிட்டு எது சரி எது தவறுன்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். இறுதியாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, உடனடியாக இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும், டாஸ்மாகை மூடுங்கன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் வந்து பேசுனாங்க. அப்படி ஒரு காணொலி இருக்குது, அது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்கள். அது உண்மையாக பொய்யா, தமிழ்நாட்டோட இளம் விதவைகளோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, திமுக அரசில் கடந்த 2021 2024 வரைக்கும் எத்தனை இளம் விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து ஃபேக்ட் செக் பண்ணுங்க, தொடர்ந்து உண்மைகளை ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.